நேர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவையில உங்களை எல்லாம் சிந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆரோக்கியமான சுவையோ சுவை. இன்னைக்கு வந்து yet another ரொம்ப ப்ரோட்டீனேஷியஸ் பிராய்லர் சிக்கன்ல பண்ணின ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போறோம். ஸோ இதை வந்து ஷெஃப் பார்த்திபன் பண்ணி காமிக்க போறாரு. அதை வந்து சத்யா வந்து நல்லா இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு வந்து she will dedicate a song to that particular dish. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஷெஃப் என்ன பர்டிகுலர் டிஷ் பண்ண போறோம்? சிக்கன் மொராக்கன். ஸோ ஷெஃப் நேமே ரொம்ப புதுமையா இருக்கு ஷெஃப். சிக்கன் மொராக்கன் அப்படிங்கிறது இன்கிரீடியன்ஸ் இங்க கிடைக்குமா இல்ல வெளிநாட்டுல இருந்தா? நம்ம ஊர்லயே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இந்த சிக்கன் மொராக்கனுக்கு தேவையானது சிக்கன் பிரெஸ்ட், தனியா பவுடர், கரம் மசாலா, சாப்ட் கார்லிக், சால்ட், சோயா சாஸ், பச்சை மிளகாய், சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் லெமன் வெஜஸ், கொரியாண்டர். ஸோ ஷெஃப் சொல்லுங்க ஷெஃப் எப்படி பண்ண போறோம்? இப்போ மேரினேஷன் ஓகே. First வந்து ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. ஸோ இதுலயும் ஒரு டிப் என்னன்னா ஆரஞ்சு ஜூஸ் எப்படி ஈஸியா பிழியலாம் அப்படின்னு இந்த மாதிரி அழகா ஷெஃப் வெட்டி வச்சிருக்காரு. ஸோ அதுல வச்சு நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். நடுவுல இருக்க சீட் எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஐ நோ. ஓகே. ஸோ இந்த சீட் எல்லாம் வந்துட்டு அப்புறம் இன்னொரு அது வடிகட்டிட்டு இருக்கிற வேண்டான்னு அதோட சைட்ஸை மட்டும் இப்படி 4 பக்கமா வெட்டினாக்க ரொம்ப அழகா இருக்கும். garlic, chopped garlic. ஓகே. சோ ஷெஃப் இப்பயே வந்து நடந்தது என்ன சத்யா அத வந்து நம்ம சொல்லணும். இப்ப நடந்தது என்னன்னு இதுவரைக்கும் என்ன அப்படின்னு நேர்களுக்கு சொல்லணும். என்னன்னாக்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிருக்கோம், லெமன் வெஜஸ் ஆட் பண்ணிருக்கோம், garlic. இப்போ வந்து ஷெஃப் வந்து உப்பு ஆட் பண்ண போறாரு. பச்சை மிளகாய், ரொம்ப நல்ல வாசனை வருது ஷெஃப். இது ரொம்ப பிளசன்ட் அண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு இந்த வாசனை. இதுல கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட். ஓகே. டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு, தனியா பவுடர் இல்லையா? ஆமா, தனியா. cumin powder. So chef, one more time because it's a very nice ஒரு international name உள்ள ரெசிபிங்கறனால orange juice, lemon juice, garlic, then the chili paste, tomato paste, பச்சை மிளகாய், தனியா பவுடர் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க and tomato puree also இல்லையா? The taste எப்படி இருக்குன்னா ஸ்வீட் சார் எல்லாம் கலந்த எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். சிக்கன் ஆட் பண்ணலாம். So chicken broiler chickenலயே வந்து இந்த breast portion of the chicken வந்து is very very good for health and than other parts, but ஒவ்வொரு part of the chicken, அதாவது chicken wings, legs, breast இது எல்லாமே வந்து ஒவ்வொரு particular utility இருக்கு, ஒவ்வொரு protein content இருக்கு, ஒவ்வொரு fat content இருக்கு and it serves பல உபயோகங்களுக்கு அது யூஸ் ஆகுது. ஒருத்தர் பாடி பில்டிங் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுத்துக்கலாம், ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபிட்னஸ் உலகத்துல வந்து எல்லாருமே ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்ட்டுனா ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பில்டிங் பிளாக் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீனை வச்சு தான் இப்போ எல்லாமே வந்து கார்ப்ஸை கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நியூட்ரிஷனிஸ்ட், ஹெல்த் என்தூசியாஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது அதான். கொலஸ்ட்ரால் எப்படி ஒரு டைம் சொன்னாங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ கார்ப்ஸை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கு. ஸோ அதுல வந்து ப்ரோட்டீனை வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க டயட்ல ஆன் டெய்லி பேசிஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இந்த நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ல வந்து உங்களுக்கு ஈஸியா உடம்புக்கு சேரக்கூடியது இருக்கு. ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் லிட்டில் மோர் பிளெஸட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ அதனால வந்து இது இப்போ இந்த டயத்துக்குள்ள நல்லா மேரினேட் ஆயிருச்சு. ஷெஃப் இது எவ்வளவு நேரம் ஷெஃப் மேரினேட் ஆகணும்? இது வந்து ஒரு half an hour போதும். ஒரு half an hour ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டா. Also I think நீங்க thin slices கட் பண்ணனால it's easy to get marinated and kidsலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்வீட் சார் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கொரியாண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அரோமாக்காக போறோம். டேஸ்ட் ஃப்ளேவர்
ஆல்மோஸ்ட் குக் ரெடி. தவாஸ் ஓகே. ஆமா கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கு. ஜஸ்ட் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நிறைய ரெசிபீஸ்ல நம்ம வந்து கிரீன் பேஸ்ல பண்ண மாதிரி இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஒரு ரெட் பேஸ் ஒன்று பண்றோம் நம்ம. ஸோ ஷெஃப் இதை எப்போ டர்ன் பண்ணணுமா என்ன? இல்லை இந்த கெச்சப்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக. ஸோ நான் வந்து என்னுடைய செஃப்க்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோ அழகாக குக் பண்ணி நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணும்போது எனக்கு இந்த பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஒரு பாட்டு பாடலாமே அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ நான் ஒரு பாட்டு இவருக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சித்ராம்மா சுசிலாம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேர் பாடின ஒரு சின்ன பாட்டு. காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம், ராகம் ஒரு ராகம், பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும், சிறகுகள் வேண்டும், காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம். Thank you. Very nice, lovely song. Thank you so much. ஸோ இப்போ ஷெஃப் இது ரொம்ப அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ பிளேட்டிங்கும் ரொம்ப அழகா ஒரு பெட் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், yellow கேப்சிகம், லெமன் வெஜஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம பிகினிங்ல வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் லெமன் ஜூஸ் தான் போட்டு இவ்வளோ குக் பண்றோமே, அது கசப்பு ஒன்றும் வந்துடாது? டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூடா இருக்கு. குட் குட், வெரி குட். ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட சால்ட் மசாலாஸ் எல்லாமே கரெக்டா பக்காவா இருக்கு. இப்போ இந்த மேரினேட் நீங்க சொல்லும் போதே வந்து I was thinking இந்த மேரினேட் இந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் and it will be very nice also. So I'm sure. So thank you so much chef for all the effort. And நேர்ல இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ரெசிபிஸ், ப்ரோட்டீனேஷியஸ் ஃபுட் தட் இஸ் பிராய்லர் சிக்கனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.